சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுங்க. நீ யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசுறியாப்பா நீ? நீ இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ, மக்களுக்கோ, மொழிக்கோ, தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? உங்களுடைய உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு, அன்பு, திறமைக்கு அரசியல் இல்லை. அதை பயன்படுத்துறீங்க. வெயில்ல கியூ நின்று கட் அவுட்டை போட்டு, டிக்கெட்டை போட்டு, வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை விட்டு காட்டின அன்பை இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துவீங்களா? இந்த பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாடை கொடுக்க முடியாது. நாடை கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற, அந்த அன்பு வேற. அதற்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நடிகர்கள் அப்படியெல்லாம் ஆகாது. அதை பத்தி சொல்ல, திராவிடியன் மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா? ஏன்னா அரசியல் யாரை பண்ணணும் அங்கிற ஒரு கேள்வியை நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன். பொறுத்த வரைக்கும் அரசியல் மக்கள் நாம பண்ணணும், ஜெயிச்சவங்க வேலை பார்க்கணும். ஆனா அந்த இந்தியாவில் ஜெயிச்சவங்க அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாம வேலை பார்த்துக்கிட்டு. அதை மாற்றணும். நம்ம அரசியல்னா யாரை தேர்ந்தெடுக்கிறோம், இந்தியாவோட அரசியல் என்ன, இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாடு எதுக்கெல்லாம் நிக்குது, அதுக்கு யார், எந்த அணி நம்மளோட நிற்கும், தமிழுக்காக துடிக்கும், அதை யோசிக்கணும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இது ஏதோ அதிமுக அணிக்கும் டிஎம்கே அணிக்கும் நடக்கிற தேர்தலா இல்ல. விஜய் சொல்ற மாதிரி டிவிகேக்கோ டிஎம்கேக்கோ நடக்கிற தேர்தலா இல்ல. இது ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கும். ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாடு எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு மாடல் தான் நின்று இருக்கு. எதை திணிக்கும் போது இந்தியை திணிக்கிட்டோம், நீட்டை திணிக்கிட்டோம், எதிர்த்து நிக்கணும். வலுவா நிக்கணும்னா எந்த அணிக்கு ஓட்டு போடணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். அரசியல் மக்களான நாங்க செய்ய வேண்டிய நிலைமை வந்தாச்சு. ஒற்றுமையா பிரிவினையா நல்லது நடக்கும்.